அன்னைக்கு தூரத்துல ஒரு மஞ்சள் கலர் பஸ் போச்சுங்க சார். வசந்த் சார், டாக்டர் கார்டு கூப்பிடுங்க. ஓகே சார். இதை திறந்து விடுங்க சார். இது குடோனுங்க, வெறும் குப்பை மட்டும் தானுங்க இருக்கு. பரவாயில்ல, திறந்து விடுங்க சார். இந்த சாய் மட்டும் எங்கிட்ட இல்லைங்க, ஓனர்ட்டு தானுங்க இருக்கு. யோ, என்ன குடோன்னு சொன்னா இவ்வளவு சுத்தமா இருக்கு? சார், நான் வேலை சேர்ந்து 2 வருஷத்துல இவ்வளவு சுத்தமா இருக்கிறத இன்னைக்கு தான் பாக்கிறேன். சார், இப்பதான் கிளீன் பண்ணிருக்காங்க. வசந்த் சார், இந்த முடிய டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அமிச்சு அந்த பொண்ணுங்களோட டிஎன்ஏவோட மேட்ச் அதை செக் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க சார். ஃபாரன்சிக்ஸ் வர சொல்லுங்க. யாரு அவங்களெல்லாம் வர சொன்னது? நான் தானுங்க. ஏஎஸ்பி ஐயா தானுங்க சொல்ல சொன்னார். ஏன் என்கிட்ட சொல்லல? சீனியர் ஆஃபீஸர் எதை சொன்னாலும் ஏன்னு கேட்காம செய்யணும்னு நீங்க தானுங்க சொல்லுங்க. சார், என்ன பதில் சொல்லலாம்னு ஒரு வாரமா யோசிச்சீங்களா? உங்களுக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு 10 செகண்ட் போதும். உண்மையை சொல்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. என்ன உண்மைங்க சார் இது? பொள்ளாச்சி சுதந்திரபாளையத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகள் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வந்த வழக்கில் திடீர் திருப்பமாக 2 சிறுமிகளும் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஒரு சிறுமியின் நிலை என்ன ஆனதென்றே தெரியவில்லை எனவும் பொள்ளாச்சி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விஜயராகவன் IPS அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சாச்சா சார்? எங்களுக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்கள் வச்சு பார்க்கும்போது பொள்ளாச்சி மஞ்சு ஃபேக்டரி ஓனர் குணசேகரனும் அவனோட கூட்டாளியும் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன சார்? ஆணவம்.
அமைச்சர் நாச்சியப்பனின் மருமகனான குணசேகரன் தான் குற்றவாளி என தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக விஜயராகவன் IPS அவர்கள் கூறியிருக்கும் நிலையில் அவர் மீதான நடவடிக்கை என்னவாக இருக்கும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து பேசுவோம். பெண்களுக்கு எதிராக இதுபோன்ற வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு ஆளுங்கட்சியோட முறையற்ற நடவடிக்கை தான் காரணம் என்று சொல்ல வரீங்களா? பண்றதே அவங்கதான்றப்ப எங்கெங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க? சும்மா நிறுத்துங்க சார். மேடம், தேவையில்லாத குற்றச்சாட்டுலாம் எங்க ஆட்சி மேல சொல்றாங்க. மக்களுக்கே நல்லா தெரியும் சார். அதைத்தாங்க நானும் சொல்றேன், மக்களுக்கு நல்லா தெரியும். அதைத்தான் அந்த ஏஎஸ்பி சொல்லிட்டாரு. இப்ப என்ன, அந்த குணசேகரனுக்கு ஸ்கூலுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல அமைச்சர் நாச்சியப்பனுக்கு குணசேகரன் யாருமே தெரியாதுன்னு சொல்றீங்களா? சும்மா இருங்க. அவன் ஏன் ஜெயிலுக்கு போறான்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்கு டியூஷன் போறான்னு நினைச்சுக்கோங்க. நான் உனக்கு 2 வழி சொல்றேன். ஒண்ணு, எனக்கு இதை சம்மந்தம் சொல்லி உன் அக்கா அம்மான போட்டு கொடுத்துட்டு உன் பதவியே காப்பாத்திக்க. இல்லைன்னா உங்க 2 பேரையும் போட்டு கொடுத்துட்டு கட்சி தன்னை காப்பாத்து. இது 2 காப்பாத்துறதுக்கு வழி இல்லை.